உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த இரவு வேளையிலே நாம் கூடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இப்பொழுதும் மேய்ப்பனுடைய கோலிலே சம்பாஷணை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆகாத சம்பாஷணை எல்லோருக்கத்துக்கு எடுக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயத்திலே சம்பாஷணையானது பெரிய இடத்தை வகிக்கிறது. கர்த்தரிடத்தில் பேசுகிறதும் மனுஷரிடத்தில் பேசுகிறதிலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து விடுகிறது. நீங்கள் எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படலாம், எத்தனையோ வேலைகள் கர்த்தரிடத்தில் நீங்கள் நெருங்கி ஜீவிக்கிற ஜனங்களாக இருக்கலாம். ஆனால் சம்பாஷணை என்று வருகிற பொழுது கர்த்தரிடத்தில் பேசுகிறது சொல்லுகிறேன். ஜெபிக்கிற ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இது. மேய்ப்பனுக்கும் பொருந்தும், ஆடுகளுக்கும் பொருந்தும். என்ன பேசுகிறோம்? நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பேசுகிறோம்? வாட் வி ஆர் கம்யூனிகேட்டிங் டு காட் ஆல்மைட்டி. அந்த சராஸ்திரத்தையும் படைத்த தேவனிடத்தில் பேச தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சை மட்டும் கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய உள்ளான இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுவாம். இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அது அப்படியே வாயின் வார்த்தைகளை சொல்லிவிடுவார்கள். அதனால்தான் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கிறோம், நண்பன் அடிக்கிற அடிகள் எல்லாம் உண்மையானவைகள். நண்பன் அடிக்கிற அடிகள் எல்லாம் உண்மையானவைகள். அவன் மனதில் என்ன வைக்கிறானோ அது அப்படியே அவன் பேசிவிடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த காலை வேலையில் இரவு வேலையிலே கர்த்தரை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், சில சமயத்தில் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்கிற காரியங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மை உண்டாக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில சமயத்தில் வேதத்துக்கு புறம்பே காணப்படுகிற காரியங்களை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கடுமையான உபவாசம், பொல்லாத ஒரு பிடிவாத குணத்தை வைத்து சிலர் கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். நியாயமான காரியங்கள் சிலது இருக்கும். இதற்கெல்லாம் நாம் ஜெபிக்கிற பொழுதே கர்த்தர் பதிலை உடனுக்குடன் தருவார். அதிலே போராட்டம் இருக்கும். மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. இந்த வசனத்தின் அடிப்படையில் திருமணத்துக்காக ஜெபிக்கிற பொழுது உடனே திருமணம் நடக்கிறதா என்று கேட்டால் அதிலே பல சிக்கல்கள், பல போராட்டங்கள் இருக்கும். அந்த திருமண தடைகளெல்லாம் உடைக்கப்பட்டு நாம் காணப்படுகிற பொழுது நம்முடைய ஜெபமும் உபவாசமும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லுகிறேன். இஷ்டப்படி திருமணம் செய்து கொண்டு கஷ்டப்படுகிறவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. நான் சொல்வது கர்த்தருடைய நியமங்கள் படியும் தேவ நீதியின்படி நடக்கிற திருமணங்களுக்கு ஜெபங்கள் பேருதவி செய்கிறது. ஜபமும் துதியும் ஸ்தோத்திரம் உபவாசம் தான் அதற்கு ஒரு அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. பிரியமான தேவனோட ஜனமே, இந்த இரவு வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உன் கூட நான் ஆசீர்வதிப்பேன். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷனை விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் பந்திய சிற்றிலும் அவனுடைய பிள்ளைகள் ஒலிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அவனுடைய பந்திய சிற்றில் பிள்ளைகள் இருப்பார்கள். அவனுடைய மனைவி வீட்டோரங்களில் திராட்சை கொடியை போல காணப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வேண்டி விரும்பி கேட்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அள்ளி தருகிற தேவனாய் இருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்கள் பரிசுத்தராக இருங்க. பாருங்கள், கர்த்தருடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதற்கு நமக்கு கட்டளை எடுக்கிறார். தாழ்வு உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். இப்பொழுது நம்முடைய ஜபங்கள் நம்முடைய பெருமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா? கர்த்தர் நம் பேரை பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சில சமயங்களிலே நாம் கட்டளைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, அதாவது கட்டாயமாய் கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்தே தீர வேண்டும் என்பதை காட்டிலும், கட்டாயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் என்று தேவனே விரும்புகிறார். பிள்ளை செல்வங்கள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் அல்லவா? அந்த பிள்ளை செல்வங்களை கேட்கிற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? பெரசகராகிய நான் பிரசவத்தை தடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. மலடிகளை பிள்ளை தாட்சியாக்கி மகிழ்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது.
இப்படியாய் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து 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 படித்து தியானித்து வாசித்து இப்படியே காணப்படுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாமல் தன் செவியை சாய்க்கிற ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறதா. வேதத்தை வாசிக்கன்னு சொல்லுகிற பொழுது அது கசப்பாக இருக்கும். ஏன் வாசிக்க சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது உங்களுடைய உள்ளான மனுஷர் நிலைமை அல்லது உங்களுடைய குறைகள் குற்றங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய பாவங்கள் அனைத்தும் அந்த வசனத்திலும் கர்த்தங்களோடு கூட பேசுவார். அப்பொழுது தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்ளுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? வேதத்தை படிக்கிற பொழுது கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகங்களில் கர்த்தாவே உன் வேதத்தை வாசிக்கும்படி தியானிக்கும்படி என் கண்களை திறந்தரணும். உன் வேதத்தை தியானிக்கையில் என்னுடைய இருதயத்தில் அக்கினி மூண்டது. பாருங்கள், எத்தனை அனுகூலமான வசனங்கள் அப்படியே தண்ணீரை போல பொழிந்து கொண்டிருக்கிறது. நான் வேத வசனத்தை கற்றிருந்தவன் என்பதுக்காக சொல்லவில்லை. வேதம் எவ்வளவாய் ஒத்தாசை செய்கிறது என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், மெய்ப்பொருளும் அறிந்து கொள்ள வேண்டும். நாட்கள் முடிவதற்குள் நீ ஏன் சாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆயுசு நாட்களை நீங்கள் பூர்ணப்படுத்தி தருகிறதுக்கு ஸ்தோத்திரம். எப்படி வாழ வேண்டும் என்று ஞானத்தை தாங்கன்னு சொல்லுறதை காட்டிலும் மனுஷன் என்ன செய்வான்? மனுஷனுடைய இருதயத்திற்கு சுயத்திற்கு ஒரு பங்கம் வருகிறது என்றால், when there is a ego clash, immediately man desire always, or man's option is always against of scriptures. எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சுயத்துக்கு ஒரு சோதனை வருகிறது, சுயமானது தீண்டப்படுகிறது என்றால், உங்களுடைய மனம் என்ன விரும்பும் என்றால், அந்த சுய நீதி நிறைந்த ஜெபம் அதாவது கர்த்தரிடத்தில் கேட்கப்பட வேண்டும் என்று விரும்பும். ஆண்டவரே போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நல்ல வேளை கர்த்தர் கேட்கறதில்லை. ஜீவனை எடுத்துக்கொள்ளும், ஜீவனை எனக்கு இந்த நாளில் நான் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும் என்று சொல்லுவதற்கு எந்த மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் சூழ்நிலைகள் அவனை விரக்தியின் உச்சகட்டத்துக்கு நல்லுகிறது என்பதை காட்டிலும் அவனுடைய சிங்காசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறது சுயம். ஈகோ டாமினேட்ஸ் யுவர் லைஃப். தட்ஸ் வாட் யூ couldn't able to tolerate. உங்களையும் அறியாமல் ஒரு மெச்சிக்கொள்ளுதலை உங்கள் மனம் எதிர்பார்க்கிறது. your mind desires for an appreciation. your heart is content of somebody's appreciation. That's the reason you opt for an end in your life. Can you understand? Can you follow what I try to express? உங்கள் மனம் ஒரு மெச்சிக்கொள்ளுதலை எதிர்பார்க்கிறது. அதனால்தான் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற அளவுக்கு அதனுடைய பலன் தான் இப்படிப்பட்ட ஜபங்கள் எல்லாம் வரும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம், எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம். மற்றவர்களெல்லாம் பார்த்தால் அது ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கும் நம்மை அறியாமல். சில சமயத்தில் விசுவாசிகள் கொடுக்கிற ஒரு போராட்டம் இருக்குது பாருங்கள். போதும் கர்த்தாவே, இந்த ஊழியம் கூட வேறு யாராவது செய்யட்டோன்னு சொல்லுவார்கள். சில சமயத்தில் கர்த்தரிடத்திலிருந்து விரக்தியில் பேசுகிறதற்கோ நீங்கள் விரும்புகிறத பேசுகிறதுக்கோ கர்த்தர் அல்ல. கர்த்தர் சகல வித பயபக்தியோடு கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோட சமூகத்துக்கு முன்பு, உண்மையான தேவனுடைய சமூகத்துக்கு முன்பு உண்மையாய் தேவனை தரிசிக்கிற தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் நடுங்குவார்கள். முழு இடத்தோடு நீ அன்பு கூறுவாயாக. கர்த்தருக்குள் சில காரியங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும், சகிக்க வேண்டும். இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் உடனே தேவ சமூகத்துக்கு கடமை போய்விடுவாங்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுதே நீங்கள் தேவனிடத்தை ஜெபிக்க வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். திருமணத்துக்கு போகிறோம், என்னென்னலாம் செய்கிறோம். 60 வயதாக இருந்தாலும் அது 20களுக்கு திருமணம், அல்லது சின்ன வயது கொண்ட இளைஞர் நல்லதுக்கு ஒரு கன்னிக்கு திருமணம். நாம் எப்படியெல்லாம் பகட்டாய் போகிறோம். சில பேர் யார் மாப்பிள்ளைன்னு தெரியாத அளவுக்கு போவான். சில பெண்கள் சொல்கிறேன், அவங்க மனசில் திருமணம் என்று வருகிற பொழுது எவ்வளவாய் அவர்கள் அலங்கரித்து தவறு சரி என்பது நியாய தீர்ப்பதற்கு நான் வரல. see the preparation. கருப்பாக இருக்கிற முடி மன்னிக்கணும், வெள்ளையாக இருக்கிற முடி கருப்பாக மாறுது, முகமானது பளிச்சின்னு வரத்துக்கு என்னென்னமோ போட்டு தடவி என்னென்னமோ பண்ணி என்ன செய்கிறோம்? ஒரு ஆயத்தமையா, அதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். நம்முடைய முக லட்சணம் என்னன்னு தெரியும், அவ லட்சணம் என்னன்னு தெரியும்.
ஆனால் ஒரு திருமணத்துக்கு போகிற பொழுது என்னெல்லாம் செய்கிறோம்? கருப்பாக இருக்கிற முகம் சிவப்பாக இருக்கிறது, கருப்பாக இருக்க உதடு இன்னும் இளம் சிவப்பாக மாறுகிறது, அதன் பிறகு வெள்ளையாக இருக்கிற முடி கருப்பாக போகிறது, நல்ல விதமான வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யார் மாப்பிள்ளை பெண்ணோடு போட்டி போடவில்லை. ஆனாலும் அந்த திருமணம் என்றால் என்ன செய்கிறோம்? ஆயத்தம். அவனுக்கு மொய் கொடுக்க வேண்டும், அவனுக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும், மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் நம்ம எல்லாம் திரட்ட வேண்டும். அது நம்ம ரெடி ஆகிறதோட நம்ம வீட்டில் இருக்கிறது ரெடி ஆகிறது அது கஷ்டம். எல்லாத்தையும் திரட்டி உருட்டி பரட்டி போய் அங்கே சேரத்துக்குள்ளோ அவங்ககிட்ட காம்ப்ளிமெண்ட் கொடுக்க பார்த்தா அங்கே பெரிய லைன் நிற்கும். போய் சாப்பிட்டு வந்துடலான்னு போய் சாப்பிட்டு வந்துட்டு என்னென்னலாம் நடக்கிறது. தேவனை சந்திப்பதற்கு எவ்வளோ ஆயத்தம் தேவை. நீங்கள் முகத்துக்கு சவரம் பண்ணுக்கிறதோ, முகத்துக்கு பவுடர் அடிச்சுட்டு வர்றதோ, இல்லது வெள்ளை முடிய கருப்பாகிறதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஆனால் கர்த்தரை சந்தித்தவனு உங்களுக்கு ஆயத்தம் வேண்டும். என்ன பேசுகிறேன்னு தெரியவில்லை, என்ன பேசுகிறேன் என்று தெரியவில்லை. தேவன் சர்வல்ல தேவனிடத்தில் சில பேர் வருவா பேசி ஏதாவது பெற்றுக்கொண்டு போகிற வரைக்கும் விட மாட்டான். சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது அதிலே மறைமுகமாய் காணப்படுகிற காரியங்கள், கர்த்தருடைய அரிய பெரிய காரியங்களெல்லாம் வெளியாக்கப்படுவதற்கு குருடர்கள் காண்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், திமிர்வாதக்காரர்கள் எல்லாம் சுகப்படுத்தப்படுகிறார்கள், செத்த பிணங்கள் அல்ல பாடைகள் எல்லாம் தொட்டால் சரியாகிறது. அதாவது உயிரோடு எழுந்து உட்காருகிறது. ஒரு பாடை போகிறது, பாடை என்ன தெரியும் இல்லையா, டெட் பாடி. அவர் போய் தொடுகிறார், பாடை தொடுகிறார், அந்த வாலிபன் எழுந்து அமர்ந்து கொள்கிறார். முதல்ல பயம் வரும், ரெண்டாவது அது மாதிரி அதிர்ச்சி தரக்கூடிய அதிசயங்கள். இவைகளெல்லாம் நடப்பதற்கு அஸ்திபாரம் என்னவென்று கேட்டால், கிறிஸ்துவும் ஜெபம் செய்துவிட்டு வருகிறார் ராம் முழுவதும். ஜனங்களுடைய ஒரு விருப்பமே தாவீதின் குமாரனே இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன்? இன்டைரக்ட் ப்ரேயர்ஸ். நம்ம இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறோம் அல்லது ஏர்போர்ட்டு போகிறோம், ஜெபித்து கொண்டே போகிறவர்கள் உண்டு. சீக்கிரம் போனாலும் லேட்டாக போனாலும் அப்புறம் ஃப்ளைட்டில் உட்காந்தோன்னு ஜெபிக்கிறவங்க உண்டு. அப்போ சொல்லுங்களேன், போதும் கர்த்தாவே ஜீவனை எடுத்துக்கொள்ளணும். உண்மையிலே பறக்கிறதே ஒரு பயமாக இருக்கும். நமக்கு பயம் இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிற பயம் ஊற்றி விட்ருவான். போய் கரெக்டாக சேருவோம் ஐயா. ஏதோ ஒன்று குறுக்கு புத்தி இருக்கிறது உட்கார்ந்து இருக்கப்போ அது பய பீதியை நம்மகிட்ட பகிர்ந்து கொள்கிறப்போ, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போகிறப்போ குடிகாரன் வருவான், உனக்கு ஊற்றுறது எனக்கு ஊற்று, நான் குடிக்கிறேன்னுவான், நம்ம குடிக்க மாட்டோம். இதெல்லாம் எவ்வளோ பயண சிக்கல்கள் இருக்கிறது. மேலே வண்டி எடுக்க 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 நம்ம அறியாமல் ஒரு ஜெபம் செய்யும், ஆண்டவரே போய் இறங்கணும் ஐயா, நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் ஐயா. இறங்கி முடிச்சோடனே மறந்துடுவோம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல. இதெல்லாம் நம்ம அறியாமையே செய்கிற ஜெபங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ வேத வசனத்தை கேளாதபடி உன் இருதயத்தை செவியை சாய்த்துக்கொள்ள ஜெபம் அருவருப்பானது. இப்போ பாருங்கள், வேத வசனம் எவ்வளவு ஆழத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் என்றால், ஆவி ஆத்மா சரத்தை என்னதை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், என்னதை கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடாது என்பதை வகைப்படுத்தும். அடுத்தது ஆவி நமக்கு பொழியப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வருகிற பொழுது என்ன நடக்கிறது? ஆவியானவர் தாமே, ரோமர் 8:28 வாசிக்கிறோம், ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நம்முடைய பலவீனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாய் கர்த்தர் இருக்கிறார். ஜெபங்கள். அப்புறம் கர்த்தர் எழுப்புகிற தீர்க்கதரிசிகள். உங்களுடைய வாழ்க்கையில் சுத்தமாக இருந்தாலும் சரி, அசுத்தமாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களும் சரி, இந்த நாட்களும் சரி. ஆவியை பெற்ற மனுஷன், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுற மனுஷன் எப்போ பார்த்தாலும் உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பான். ஜெபம் பண்ண வரலாமா அல்லது ஜெபம் பண்ண வரீங்களா? நீங்களும் சில தேவ ஜனங்களும் தேவனுடைய தீர்க்கதரிசியை என்னிடத்தில் அணுகுவார்கள். தொந்தரவு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் தீர்க்கதரிசனுடைய பாதையில் பார்த்தா அது விசுவாசிகள் சில சமயம் தொந்தரவாகவே இருக்கும். அவன் ஒரு சிற்றின்ப பிரியனாக இருப்பான். அவன் கரெக்டாக அந்த தவறு செய்கிற நேரத்தில் இங்கேருந்து தொலைபேசி பண்ணிப்போம். எப்படி இருக்கும்? அவனுக்கு தொந்தரவாக இருக்குமா இருக்காதா? நான் சொல்ல அப்போ தான் அவன் ரட்சிக்கப்பட்டு வரானோ இல்லை ரட்சிக்கு முன்ன ஸ்டேஜோ. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தீர்க்கதரிசியுடைய வருகை மிக இனிமையாக இருக்கும். தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன் எடுத்துரு. கர்த்தர் சில சமயத்தில் அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் இடத்திலும் கர்த்தர் தீர்க்கனை அனுப்புவார். தேவ பயமற்ற ஜனங்கள் இடத்திலும் சந்ததி இடத்திலும் தேவனுடைய தீர்க்கன் கடந்து செல்வார்கள். இவைகளெல்லாம் என்னவென்றால் கர்த்தரோடு இணைக்கப்படுவதற்கு இவர்கள் பாலமாய் காணப்படுகிறார்கள். திருச்சபையும் அப்படி தான், தீர்க்க தரிசன ஒழியும் அப்படி தான்,
போதக ஊழியமும் அப்படி தான். எல்லா ஊழியங்களும் கர்த்தரோடு இணைக்கப்படுவதற்காக எழுப்பப்படுகிறவைகள். அந்தந்த ஊழியங்களை தொடர்பு கொள்கிறது அந்தந்த ஆத்துமாக்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஆவியிலும் சரி ஆத்துமாவிலும் சரி. ஆமாம், அது துவக்கம் ஜெபத்தில் தான் ஆரம்பிக்கும். அது கடைசியில் சபையில் போய் அங்கத்தினராய் முடியும். கடைசியில் போய் பரலோகத்தில் போய் சேர்க்கப்படும். ஜெபத்தினுடைய வல்லமை சொல்லுங்க. நான் சும்மா ஜெபத்துக்கு தான் வந்தேன். சில சமயத்தில் 20 ஆண்டு 25 ஆண்டுகள் ஜெபத்துக்கு வருவார்கள். எந்தவித ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வரமாட்டாங்க. ஞானஸ்தானமாக இருக்கட்டும், திருவிருந்தாக இருக்கட்டும். ஞானஸ்தானத்தை தான் திருவிருந்து. ஆனால் வருகிற பொழுதே அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த பிரச்சனை முடிச்சோன்னு போயிடணுன்ட்டு. அவங்களுடைய எண்ணம் அது. இந்த ஜெபங்கள் எல்லாம் சுவிசேஷ புஸ்தகத்தில் திரளான ஜனங்கள் அவர்களையும் அறியாமல் ஜெபிக்கிறார்கள். ஐயா, எங்கள் குறைகள் நிறைவாக வேண்டும். மகளுக்கு திருமணம் வேண்டும், திருமணம் ஆனால் பிள்ளை பெற வேண்டும், பிள்ளை பெற்றால் வீடு வாங்க வேண்டும், வீடு கட்டணும், இஎம்ஐ கட்டணும். அதுக்குள்ளே அடுத்த பிள்ளைங்களோட பிரச்சனை ஆரம்பிச்சிட்டோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் என்று கர்த்தரை அறிகிறேனோ அன்றையிலிருந்து என்னை அறியாமல் ஒரு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். அது பொட்டியில் என்னை வைக்கிற வரைக்கும் என்னுடைய கடைசி பேத்தி வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். பேரனோ பேத்தியோ தவறு இல்லை. சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் ஜெபம் எல்லாருடைய வாயிலும் வரும். வேதம் சொல்லுகிறது மாயக்காரர்களை போல் நீ ஜெபிக்காதிரு. அப்படி என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கையில் மாயக்காரர்களை போல் ஜெபிக்காதிருங்கள் என்றால், வேத பார்க்கரை போல பரிசரை போல நீண்ட நேரம் ஜெபம் செய்யாதிருங்கள் என்றால் எல்லாராலும் ஜெபம் பண்ண முடியும். தேவ பிள்ளைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு எந்தவித தடையும் இல்லை. கேட்கிறது கர்த்தர். ஆனால் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறதுனால ஒரு மனுஷன் அவன் உத்தம புத்திரன் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது. மாயக்காரர் போல் ஜெபிக்காதிருங்கள் என்றால் மாயக்காரர்களும் ஜெபிக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். அதனால் ஜெபிக்கிறது இதெல்லாம் எல்லா இடத்துல நடக்கிறது. இதை கண்டு நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது என்பது தான் காரியம். கள்ள உபதேசம் நல்ல உபதேசம், கள்ள ஊழிய நல்ல ஊழிய, இதெல்லாம் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் போய் முடியும். எது வந்தாலும் ஜெபந்தான். எங்கே போகிறீங்க? ஜெபத்துக்கு போகிறேன். யார் வந்தால் ஜெபத்துக்கு வந்தார்கள், இப்படி தான் வரும். அப்புறம்தான் ஆராதனை. அப்போ ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வேதம் எதிர்பார்க்கிறபடி இருக்க வேண்டும் என்றால் வேத வசனம் தேவை. வேதத்தை கேளாதபடி இருதயத்தை சாய்த்து கொள்ள ஜெபம் அருவருப்பானது. இந்த இடத்துல ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது காயினுடைய ஜெபம், அதாவது காயினுடைய சம்பாஷணை கர்த்தரிடத்திலே, அப்பொழுது எல்லாம் பார்த்தால் கர்த்தர் நேரே வந்து மனுஷனோடு ஏதேன் தோட்டத்தோடு கூட மட்டும் மனுஷனை துரத்தி விட்டாலும் இன்று வரை தேவன் மனிதனை வந்து சந்திக்கிறவராக இருக்கிறார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் ஃபேக்ட். நீங்கள் ஜெபம் எப்படி செய்கிறீங்க? நேரம் இருந்தால் சாப்பிட்டு படுகிற குடும்ப ஜெபம் என்று ஒன்று இருந்தால் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்து சீக்கிரம் முடியுன்னு கூட சொல்லுவாங்க. பசங்களாம் தூங்குறாங்க, சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு. குடும்ப ஜெபம் அதிகாலையில் ஜெபம் பண்ணுறீங்களா தெரியல, காலையில் குடும்பம் உட்காந்து பண்ணுறீங்களா தெரியல, சரி மாலையில் ஒரு வேலை பண்ணுறீங்களான்னு தெரில. இது 2 வேலையும் பண்ணணும். இது கேட்பதற்கு கொஞ்சம் நகைப்பாக இருந்தாலும் இது பண்ணுறோமா பண்ணலையா தெரில. சரி, காலையில் ஒரு 6 மணிக்கு பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, குடும்பம் ஜெபம். 6:05 முடிச்சிடுறதா இருந்தாலும் சரி, இல்லை 6:30 முடிக்கிறதா இருந்தாலும் சரி, 6:15 முடிக்கிறதா இருந்தாலும் சரி, மாலையில் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. அதுதான் உங்கள் ஜெப நேரம் என்பதல்ல. தேவன் உலாவுகிற ஒரு நேரம். ஐ எம் டீச்சிங் வாட் த பைபிள் வாண்ட்ஸ் a believer to be. கர்த்தரை எப்படி ஒரு விசுவாசி இருக்க விரும்புகிறாரோ, நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். ஐயா, தேவைக்காக மட்டும் இல்லை, அந்த ஐக்கியத்தோடு அந்த ஜோதியோடு நம்ம கலக்க வேண்டும். தேவன் ஒரு ஜோதியாக எழுந்தருளுகிறார். அப்போ எப்படி இருக்க வேண்டும்? ஜனாதியை பார்க்க போகிற பொழுது என்னென்னலாம் நடக்கிறது? ஆயத்தத்தை சொல்லுகிறேன். ஆயத்தம். கர்த்தர் காலைதோறும் தட்டி எழுப்புகிறார். காலைதோறும் இந்த காயின் இடத்துல கர்த்தர் வருகிறார். எங்கே உன் சகோதரன்? அதமே எங்கே நிற்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? அதமே எங்கே இருக்கிறாய்? ஏது இந்த இடத்துல இருக்கப்போ கர்த்தரோட சத்தம். அதே போல் காயின் இடத்துல அவன் துரத்தப்பட்டு அதன் பிறகு இந்த பிள்ளைகள் பூமியில் உருவாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது முதல்ல காணிக்கை கொடுத்ததை ஆரம்பித்தவரையும் காயின் தான். ஆனால் காயின் காணிக்கை கொடுக்க ஆரம்பித்தாலும் இந்த காயினுடைய வர்ணனைகள், அது காயினை குறித்த பதிவுகள் எல்லாம் பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாட்டிலே யூதாவிலே ஒரே ஒரு அத்தியாயம்
அதில் பார்க்கிற பொழுது காயினை குறித்து ஒரு நல்ல விதமாக எழுதப்படவில்லை. தேவன் வந்து கேட்கிறான், சகோதரன் எங்கே? அவனுக்கு நான் தான் காவலாளியோ? உங்களோடு கூட ஊழியத்தில் கர்த்தர் உங்களை நேரே பயன்படுத்தும், மறைமுகமாக கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களோடு கூட வருகிற ஜனங்கள், நீங்கள் சொல்லி கூப்பிட்டு கொண்டு வருகிற ஜனங்க, அல்லது நீங்கள் சத்தியத்தை சொல்லி உங்கள் மூலம் சந்திக்கப்பட்ட ஜனங்கள் எங்கே என்று கர்த்தர் கேட்க, நீங்கள் காவலாளியோ என்பதை போல் மனம் சொல்லும். மனம் சொல்லும், உதடு சொல்லாது. அவன் தான் வரான், நம்ம போய் நிற்கிறதா? அவனுக்காக ஆத்மா பாரம் இருக்கிறோம், அப்படி செய்ய மாட்டான். அவனை எப்படியாவது கொண்டு வர பார்ப்போம். ஒரு ஆத்மாவே ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துகிறவன். சில சமயத்தில் கர்த்தர் தெரியாமல் கேட்கறதில்லை இது என்ன என்று. ஆனால் பேசுகிற பேச்சு கர்த்தரிடத்தில் எப்படி பேசுகிறான்? நானா காவலாளியோ? அவன் ரத்தம் சமூகத்தில் வந்து எட்டுகிறது, அந்த ரத்தம் வந்து பேசுகிறது. ஆபிலின் ரத்தம் இன்று வரை பழிவாங்க துடிக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இரக்கத்தை கொண்டு வருகிறது. தேவ சன்னிதானத்திலே ஒரு காரியம் போய் எட்டப்பட்டதும் தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், தம்முடைய மனிதனை அனுப்புகிறார், தம்முடைய வழிகளை அனுப்புகிறார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், இல்லை நான் கஷ்டப்படுகிறேன், கர்த்தரை தேடி வந்தேன், இந்த பிரச்சனை கர்த்தரை தேடி வந்தேன், அந்த பிரச்சனை கர்த்தரை தேடி வந்தேன். அதெல்லாம் நான் சொல்லுகிற சாட்சிகள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர் வந்துச்சு, இயேசு வந்தார், சிலுவையில் தென்பட்டார், எனக்கு சொப்பனத்தில் நான் ஜெபித்தேன், எங்கள் அப்பா சரியாயிட்டார். 91வது ஆண்டு நடந்துச்சு. 93வது ஆண்டு கடைசியில் ஞானஸ்தானம் எடுத்தேன். 18 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தேன். 26 வயசில் ஊழியத்துக்கு வந்தேன். என் சாட்சி அப்படி வருது. கர்த்தர் முன் குறித்த தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் ஜெபத்துக்கு வருவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பெரிய ஐக்கியத்தை இருக்கிறதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்காய் ஒரு அன்பான தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்பொழுது கண்களை மூடினாலும், எப்பொழுது நீங்கள் தேவனை நினைத்தாலும், என் தேவன் சமீபமாக எழுந்தருளுகிறார். அதிகாலையில் எதற்கு கர்த்தர் தேட சொல்லுகிறார் என்றால், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த கிருபை தான் உங்களை என்னை நடத்தும். கிருபை என்பது என்ன? தகுதியற்ற ஜனங்களுக்கு தேவனால் இரக்கமாய் பாராட்டப்படுகிற ஈவு தான். தகுதியற்ற ஜனங்க, அவங்களுக்கு தேவனால் பாராட்டப்படுகிற ஈவு தான் கிருபை. அந்த கிருபை தான் நம்ம காலை நேரத்தில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் இப்படி செய்கிற பொழுது மாம்சத்தின் கிரியைகள்லாம் அடங்க ஆரம்பிக்கும். வேசத்தனம், விபச்சாரம், கண்ணில் நிச்சயம், மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, ஒரு கட்டுப்பாடு. ஜபம் பண்ணியும் வராதவெல்லாம் இருக்கான். ஜபம் பண்ண பிறகும் சொல்கிறேன், மாத்திரை எடுத்தும் சிலதெல்லாம் சுகமாகாது, ஆனால் எடுத்து தான் ஆகணும். ஜபம் பண்ணுகிற பொழுது ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தாங்கும். அதனால நிறைய பேர் சிலுவை போட்டு குடிப்பான். சைட் டிஷ்ஷுக்காக ஜபம் பண்ணிவிட்டு குடிச்சிட்டோன்னு சைட் டிஷ் ஜபம் பண்ணி சாப்பிடுவான். குடியும் சைட் டிஷ்ஷுக்கும் ஜபம் பண்ணி சாப்பிட்றவனும் இருந்தார்கள், இன்னமும் இருப்பார்கள். என்ன சொல்கிறது? ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் கூடும், கிருபை வரும், அப்புறம் சத்தியம் வரும், வார்த்தை, அப்புறம் ஆவி வரும், அப்புறம் ஐக்கியம் வரும், அப்புறம் ஆராதனை வரும், தேவ சமூகம் வரும், தேவ செய்தி வரும், உடன்படிக்கை வரும், சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் பொட்டியில் போகிற வரைக்கும் கர்த்தர் வருவார். இதில் என்ன பிரச்சனை என்றால், ஜபங்கள் கேட்கப்படாமல் போனால் ஆத்துமாக்களுக்கு கோபம் வரும். ஜபங்கள் கேட்கப்பட்டால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போய்விடுவோம். நன்றி கூட சொல்ல தெரியாது. 10 பேர் சரியானார்கள், ஒரு மனுஷன் வந்துதான் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் ஒரு தேவைகள் வருகிற பொழுது அந்த வருகிற பதில்கள், அதுக்கு வராத பதில்களுக்கு இதுக்கு மனுஷனுடைய உணர்ச்சிகள் வெளியாக்கப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, சோத்திரமையா, நான் கேட்கப்பட்டுருச்சு ஜபம்னு அர்த்தம்னு இன்னொருத்தன். ஜபத்துக்கு வர்றது இல்லைன்னா கேட்டு பார்த்தா ஒன்றும் கேட்கல, கர்த்தர் கேட்குற மாதிரி இல்லை, இந்த காரியம் எனக்கு மூல காரியம், நான் ஏதோ மனசில் வச்சுருந்தேன், ஆனால் கர்த்தர் எதுவுமே சட்டை பண்ணவே இல்லை, கோபித்துக்கொள்வான். இதெல்லாம் நான் கேட்டு அவர் கேட்காமல் போய், அல்லது நான் கேட்டு அவர் கேட்க போய், இது 2 தான் நடக்கும். இதெல்லாம் நான் பண்ணுற ஜபம்.
ஆனால் தேவன் காத்திருக்கிறார், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் கர்த்தர், உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான் மீது நோக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் நான் காயினை பார்த்து சொல்லுகிறார். திடீரென்று தேவன் எழுந்தருளுகிறது தான் நான் சொல்லுகிற பகுதி. நீங்கள் சொல்லுங்க, நான் திடீர்னு நினைத்தேன், ஜெபிக்கிறேன். திடீர்னு நான் நினைக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். நான் விரும்புகிறதை கேட்கிறேன். விருப்பம், எதிர்பார்ப்பு இதெல்லாம் விசுவாசமாகாது. வார்த்தையின் வழியில் கேட்க வேண்டும். என் பெஞ்சாதியாக கல்யாணம் பண்ணு கேட்பான் மழை பையன், இல்லை ஏதோ ஒரு அம்மா வந்து எவன் புருஷனே கேட்கும். இதெல்லாம் ஜபமா? அது அவங்க வீட்டிலே சரியில்லாண்டவரே, அவள் பெண்மணி பேயா இருக்கா, அவள் புருஷன் எனக்கு தாரோம். நடக்குதா இல்லையா? தேவ நாமத்தில் என்ன கேட்கிறீர்கள் என்று கூட தெரியல. நான் லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு வேணும்னுவான். அது பார்த்தா புறஜாதியாக இருக்கும். வேதம் தெளிவாக சொல்லுது, அபிசோதம் சேராது இருப்பாயாக. எனக்கு வேணாம் ஆண்டவரே. இதெல்லாம் பார்த்தீங்களே எப்படி இருக்குது? கேட்கப்படாத ஜபங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே நன்றி, சிறுப்பிள்ளைத்தனமாக ஏதோ கேட்டு தொலைச்சிருப்பேன், உமக்கு தெரியும் லாங்கர் ரன்னுக்கு எதுவும் ஒத்து வராது, ஒத்து வரும்னு. அதனால் சில கொடுத்துருப்பீங்க, கொடுக்காத போனீங்க. கொடுத்ததை பார்த்தா அது கொஞ்ச நாள் விரும்பி கேட்டதெல்லாம் நம்ம கட்சியில் ரொம்ப வருத்தப்படுறதா இருக்கும். ஏண்டா கேட்டோன்னு இருக்கும். ஆனால் அவரே கொடுக்கறது நமக்கு அனுகூலமாக இருக்கும். அந்த அனுகூலம் இருக்கிறது கூட சில பேருக்கு தெரியாது. காயினை பார்த்து கேட்கிறார், எங்கய்யா உன் தம்பி, எங்கய்யா உன் சகோதரன், எங்கய்யா? நான் யார் அவனுக்கு காவல் காக்கிறேன்னா? ஆனால் நல்ல மனுஷன் காணிக்கை முதல்ல செலுத்துறது இந்த மனுஷன்தான். அந்த காணிக்கைன்ற ஒரு ஸ்கீம் எட்டுன்னு வந்ததே இந்த மனுஷன்தான். அதை போய் தம்பிக்கு சொல்லி கொடுத்து, வாடா நம்ம 2 பேரும் ஆலயத்து எல்லாம் இல்லாத காலம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துக்கிறது தான் கர்த்தரை வரவழைக்கிறதுக்கான ஒரு வழியாய் கொண்டு வந்த மனுஷன். தேவனுக்கு நம்ம பலி செலுத்தலாம், கர்த்தரை வந்து ஏற்றுக்கொள்வார். அதை வா, அந்த ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வந்தது இந்த மகா பரிசுத்தவான் காயின். கடைசியில் மகா பாவியாக மாறி விடுகிறான். இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவனுக்கே விளையுது, வெடியுது வந்து வினையா. இவன் இருதயம் சரியில்லை. அவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறனா இருக்கிறான், அவன் காய்கறிகளை பயிரிடுகிறனா இருக்கிறான். இவன் காய்கறிகளை வச்சா இவன் காய்கறி ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ என்ன கர்த்தர் அசைவ பிரியரான் எல்லாரும் கேட்கிற அளவுக்கு ஆக்கிவிட்டார். இவன் இருதயம் சரியில்லை. ஐயா, காணிக்கை செலுத்துறதுக்கு முன்பு உங்களுக்கு சகோதரத்துவம் இருக்கணும். உனக்கும் சகோதரனுக்கும் எதனா பிரச்சனை இருந்தால் முதல்ல காணிக்கை பெட்டி இல்லாண்டியில் காணிக்கை வச்சு விட்டு, அது யாரும் எடுக்க மாட்டான், நீ வா வந்து அவனோட ஒப்புரவாகிட்டு வான்னா. பணம் பிரதானம் இல்லை, அன்பு பிரதானம். அதை தான் சொல்ல வர்றது. இங்கே காணிக்கை செலுத்துக்கிற மனுஷனை கர்த்தர் பாருங்க கடிந்து கொள்கிறார். உலகம் என்ன செய்யும்? காணிக்கை செலுத்துக்கிற ஜனங்களை தேவ சமூகம் வரவேற்கிறது. அது அந்த சபைகள் எல்லாம் பிரச்சனை வரும். அவன் என்ன பண்ணுவான்? கர்த்தரை பார்க்க மாட்டான், எது செய்தியை கேட்க மாட்டான், எதுவும் கேட்க மாட்டான். தன்னை கனவீனப்படுத்திக்கிட்ட கூட பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டான். பிறரை கனவீனம் படுத்தாமல் பிறரை அதிக அளவு கனப்படுத்துகிறதோ, பிறரை அதிக அளவு உபசரிக்கிறது, இது உண்மையிலே நடக்கிறது. சும்மாலாம் கேட்க மாட்டான். ஆனால் சின்ன குழந்தையா அவன் எவ்வளோ பார்த்துட்டு வரான். அவன் பாவியாக இருந்து பரிசுத்தம் வரான். நேராக அம்மா வயிற்றுலேருந்து ஆசிரியர் நான் வரான். சொல்கிறேன், தாயின் கருப்பத்திலே கற்று தெரிந்து கொண்டாலும் அது ஒரு ரவுண்டு போயிட்டு தானே வருது. எவ்வளோ உலக ஞானம் இருக்கும். இது சத்தியமான, இது நடைமுறை சிக்கல். இது ஒரு பிள்ளைய ஒழுங்காக நீங்கள் கொஞ்சிறீங்க, அதுக்கிட்ட தாஜா பண்ணி சாப்பாடு விட்றீங்க, சரி அது குழந்தை. இன்னொரு குழந்தைய அதே மாதிரி பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது இன்னொரு குழந்தைக்கு தெரியும். நம்மளை தாய் சரியாக கவனிக்கலை, அவளும் கவனிக்கிறா. அண்ணன் கவனிக்கிறா, என்ன கவனிக்க மாட்டுறா. இல்லை சிலது அதிக பிரசித்தன்மை என்ன சொல்லும், என்ன தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கணும், அவங்க 2 பேரை பிடிக்காதுன்னும் மற்ற பசங்க இருந்தால். அது வீட்டில் எல்லோரும் வீட்டில் நடக்கிறது தான். அப்படியே தான் சபையிலையும் அவனை எவ்வளோ கனவீனப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் என்னை கனவீனப்படுத்தினா கூட பரவாயில்ல, தேவ மனசை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவனை கனப்படுத்துகிற, என்னை கனவீனப்படுத்துகிறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? இதில் பல பிரச்சனை வந்துடும். அந்த வாய் என்ன சொல்லணும்னா, பாஸ்டரும் அவரும் வந்து ஒரே பழக்க வழக்கம் கொண்டவங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணுனாக்கா அவர் பாஸ்டர் இவரும் ஒரே ஜாதிக்காரங்க, அதனால் அவரை கவனிக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒன்று ஒருமித்து போகிறப்போ அதை விசுவாசியோட மனம் தாங்காது. அப்படியாக அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது, இவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை.
இவன் என்ன செய்யணும்? ஆண்டவரே என் காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கவில்லை? கோவம் வந்துடுச்சு, நம்மளே கூப்பிட்டு நம்மளை கர்த்தர் நிராகரிச்சிட்டார். ஆனால் அவனை கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். சபையில் நடக்கலையா? காணிக்கை 2 பேர் போட்டாலும் டம்முன்னு போய் கல்லாப்பட்டியில் விழும். காணிக்கை போட்டியில் அது போய் சேர்ந்துடும், போய் சேர வேண்டிய இடத்துக்கு. இப்போ அது இல்லை பிரச்சனை. அவனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கலை. காயின்து அவனால் சொல்லி தேவ சமூகத்துக்கு வரவழைக்கப்பட்டவனாகி தன் சொந்த சகோதரனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். மனுஷன் மேலே வெறுப்பு போட்டு சாத்தி அவனை பீஸ் ஆக்கிட்டான். அதே வெறுப்பில் இருக்கிறான். கர்த்தர் உடனே வந்துட்டார். வானத்திலிருந்து சத்தம் வருது, காயேன் சகோதரனாகி ஆபேல் என்ன செய்தாய்? அவனுக்கு நானா காவலாளி? நீ நிலையாற்றனாய் இருப்பாய், நீ அலைந்து திரிவாய், வாழ்க்கையில் ஸ்திரப்பட மாட்டாய். தேவனுடைய வார்த்தை சொல்கிறேன். நான் காணிக்கை செலுத்துக்கிற நல்லான்னு சொல்கிறேன் இல்லையா? காணிக்கை செலுத்து, தசமம் செலுத்து, உருப்படுவேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. அது காணிக்கையினால் அது ஒரு பகுதி. காணிக்கை என்பது உங்களை காக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆண்டவர் அந்த பொருளாதாரத்தில் அது நிறைய பேர் கூட அந்த தசமாகத்தை குறித்து இகழ்ந்தாலும் விமர்சனம் பண்ணாலும், சில பேர் தசமாகத்தை ரொம்ப விசுவாசி தசமாகம் செலுத்துவான். எங்கே செலுத்துறான்னு தெரியாது, யாருக்கு செலுத்துறான்னு தெரியாது, எப்படி செலுத்துறான்னு தெரியாது. அதாவது பிச்சு போடுறானா, மொத்தமாக செலுத்துறானா, அதெல்லாம் அவன் இஷ்டப்படி போய்கொண்டிருக்கிறான். இந்த இடம் அப்படி அல்ல. நீ பலி செலுத்த வந்து வேறு பூமியில் வேறு ஆட்களே இல்லை. ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். அதுங்க கப்பல் எங்கே போச்சோ தெரில. அது காணிக்கெல்லாம் செலுத்தலை. அது வாங்கின ஒரு சாபமே அது திணறிடுச்சு. ஆதாமும் ஏவாளும் அது சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு வந்த மாதிரி. அது ஏதேன் தொட்டிலேருந்து அது துரத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் புரியல. அவர் பயிர் செய்கிற தொழில் செஞ்சு அவர் பாட்டுக்கு புள்ள பெற்று வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிட்டார் இந்த மனசு ஆதாம். இந்த பையன்தான் வந்து காணிக்கைன்ற ஒரு நல்ல அன்பான ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டு. ஆனால் இவன் அத்தனையும் செய்தது நல்லது. அது இன்று வரை உலகம் கடைபிடிக்கிறது. காயின் ஆரம்பித்த காணிக்கை தான் அது. காணிக்கைன்ற அந்த காரியத்தை ஆரம்பித்து பிரமாணத்தை கொண்டு வந்து இந்த மனுஷன் அது நாளடிவில் கர்த்தர் சுகந்த நற்கந்தமாய் முகர் அளவிற்கு பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் அதை செலுத்துகிற பொழுது அது ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அசுத்தம் உள்ளே வைத்து கொண்டு பரிசுத்த தெய்வத்துக்கு படைக்கப்படுகிற பொழுது போதகர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் தேவன் அதற்கேற்ற விளக்கத்தையும் அதற்கேற்ற ஒரு ஒப்பு கொடுத்தலையும் ஒரு கீழ்ப்படுத்தலையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் கிருபையின் காலம். நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, உன்னை நிராகரிக்கலை காயினை போல. ஆனால் நீ என்ன செய்யணும்? கசப்பு வச்சுக்கூடாது, இடைவெளி வச்சுக்கோ. வேணாம், அவன் துஷ்ட மனுஷனாக இருக்கிறான், அவன் ஒரு பொல்லாத மனுஷனாக இருக்கிறான், நான் தலையிட முடியாது, நம்ம பரிசுத்தத்தை கெட்டுருவாங்க. ஏதாவது ஒன்று நம்மளை சீண்டி தூண்டி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம போட்டு கற்பலைக்கு உடைக்க மோசையை வச்ச மாதிரி பண்ணிவிடுவோம். அதனால் வந்துட்டு இடைவெளி இருக்கிறது சந்தோஷம். அது ஒரு பரிசுத்த காத்துக்கொள்ளுதல். ஆனால் அது பகைமையாக மாறிடக்கூடாது. வெட்டுக்குத்து வரைக்கும் அந்த மாதிரி எதுனா இருக்கா? இரவு வேலையில் கர்த்தர் உங்களிடத்தில் எச்சரிக்கிறார். உன் காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறியா? புதிய ஏற்பாடு ரத்தம் சிந்தப்பட்ட காலத்தில் வாழ்ந்துருக்கிறோம், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இருதயத்தில் கசப்பு வேண்டாம், அது எடுத்து போட்டு. இந்த இருதயத்தில் இருக்கிற கசப்பு என்ன செய்யணுனாக்கா, பிறரை ஒரு மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிற அந்த மனம் பேசிக்கொண்டே இருக்கும். அப்போ கர்த்தரே வருகிற பொழுது கூட நம்மளால் பேச முடியாது கர்த்தர்கிட்ட. இருதயத்தினால வாய் பேசுவோம். முழுக்க ஏதோ என் குடும்பம்னு ஒன்று வந்து ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சுனாலே போதும். எந்த பகையாளி இல்லைன்னா கூட ஒரு பகையாளி உருவாகிடுவோம். மாமியார் ரெட்டு ஜனங்க பொண்ணை கொடுத்தனா இருக்கட்டும், இல்லை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பொண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் திருமணமானான்னு ஒரு எதிரி கூட்டம் ஒன்று வந்துடும். அது தெரியாது. அது எந்த மருமகளை போய் கேட்டாலும் சரி, யார் ஒன்று ஆகாதன்னா மாமியாரணும். எந்த மருமகனும் போய் கேட்டாலும் சரி, யாக்கோபு வாழ்க்கையிலும் சரி, இல்லை யார் வாழ்க்கையிலும் பாருங்கள், குடும்பஸ்தன்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிற ஜனங்களை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்கள் மாமனார்னு. யாக்கோபை போய் கேட்டால் என்ன சொல்லலாம்? லாபம். யோகியப்பா என் மாவன் என்னாச்சு, என்ன கடைசியில் என்னென்னலாம் நினச்சி யாக்கோபு வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவன் உழைப்பை அவனை உறிஞ்சி அவனுக்கு கூசப்பாறை கொண்டு லேயால தள்ளையாக கட்டி என்னென்னலாம் அவனுக்கு
எடுப்பார் கைப்பிள்ளை போல 20 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையிலே சூறையாடப்பட்டது லாபானால், மாமனாரால். சிம்சனை போய் கேட்டால் யார் உனக்கு ஆகாதுன்னாக்கா அந்த பெலிஸ்த குடும்பம் மொத்த சும்மா ஓட்டலில் நான் ஒரு கை பார்த்தேன், கண்ணு போச்சுராப்பாவி, இதை கர்த்தர் தலை முடியும் போச்சு, எல்லாம் போச்சு, கடைசியில் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்கிறார். எப்படி ஒவ்வொரு வேதாம புருஷர்களுக்கும் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாமியார் வீடே ஒரு பெரிய ஒரு முள்ளாக இருந்தது. அப்போ விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கும்? நடைமுறை சொல்கிறேன். இதெல்லாம் கர்த்தரை அனுமதிச்சு தான் வருது. அடி மேலே அடி, வீட்டில் பிரச்சனை, கல்யாணம் பண்ணுறான், கல்யாண வீட்லேயும் போகிற வீட்லேயும் புகுந்த வீட்லேயும் ஒரு பிரச்சனை. எப்படி இருக்கும் இது? நம்ம போகிற இடமெல்லாம் இப்படியா இருக்கும்? ஒருத்தர் நாய் வாங்கினான். நாய் வளர 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 அது ஏதோ ஃபாரின் டாக்னு சொல்லி விற்றுட்டான் என்கிட்ட. இவன் பகா கருமி கஞ்ச பைய சேர்த்து வச்ச காசெல்லாம் கொடுத்து 3000 கொடுத்து ரோட் நாய் குட்டியை வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டுருக்கான். அது வளர 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 ரோட் நாய் மாதிரியே வந்துடும். ரோட் நாய் எப்படி வரும்? நாட்டு நாய். அதுக்கு பேர் எல்லாம் இங்கிலீஷ்க்கு நாய் அது இதுன்னு சொல்லி இவன் கொஞ்சம் அதுக்கு ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கி மாட்டி அதை வாக்கிங் கூட்டின்னு போகிறது என்ன எல்லாம் பண்ணிவிட்டு இருந்தான். கடைசியில் ஏமாந்துட்டான். கடைசியில் ரோடு நாய்ன்னு சொல்லிட்டு அதையே அடித்து துரத்திட்டான். ரோடு நாய் மாதிரி வளர ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாளில். அப்புறம் பூனை வாங்கினான். அப்புறம் பூனைக்கு பார்த்தா கிட்னி ஃபெயிலியர்ன்ட்டான் டாக்டரு. அப்புறம் ஒரு பறவைகள் வாங்கினா. அந்த பறவைகளுக்கு ஒரு பறவையிலையும் ஒரு உணம் இருக்குது. இவர் எல்லாம் அடிமாட் ரேட்டுக்கு வாங்குறது, நசல் கொண்டெல்லாம் விற்றுட்டு போயிடுவான் விற்கிறவன். இப்படியே எது எடுத்தாலும் இதாகிடுச்சு. கடைசியில் எல்லாம் கூண்டு விட்டு எல்லாத்தையும் அமுச்சு விட்டான். மன விரக்தி. அப்போ யாரும் எது பார்த்தாலும் சரி, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவனை பார்த்து அதை வளர்க்குறப்போ இவன் கொடுத்த ஒரு பில்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளாம் மிருகம், வாயில் உங்களுக்கு இப்படி இருக்கா, பல்லு அப்படி இருக்காலாம் பேசுவான். அதுக்கப்புறம் பார்த்தா சர மாதிரி அடித்து சாத்துறான். எல்லாம் நல்லா ஆடுகள், மாடு, கோழி, பன்னி எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறது அத்தனையும் சாப்பிட்றோம். அது வளர்க்குற பொழுது அவன் கொடுத்த இது வந்து அதெல்லாம் பிராணிகள் எல்லாம் பாவம், அதுக்கு வாயில்லாத ஜீவன், அதை போய் அடித்து சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்னு. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, அவனுக்கு எது விரக்தி வருதோ அப்படி மாறிடும் மனசு. அதுபோல் ஆசையாக கல்யாணம் பண்ண போய் கடைசியில் அது ஜனங்களுடைய சுயரூபம்லாம் தெரிஞ்சோன்னா அது ஏன்டா அந்த கல்யாணத்தை பண்ணணும்னு அவன் ஒரு எதிரியாளிகள்லேயே உருவாயிடுறான். அது அவனுக்கு கடைசி வரைக்கும் சிலர் இந்த பகைமை கண்டினியூ ஆகும். வயசானா கூட அந்த ஜனங்களை கேட்டால் துள்ளி பாய்வான் வாலிபன் போல். அந்தம்மா அப்படி தான். அந்த காலத்துலேயே இந்த பாவிங்க என்னை வாழ விடல, இப்போ எதுக்கு வந்திருக்காது அந்த கேள்வி அப்படின்னு. இதுவே கேள்வியானாலும் அதை சொல்ல மாமியார் கேள்வின்னு. அதே மாதிரி தான் மாப்பிள்ளையும். அவனுக்கு என்ன தான் உடல் பலம் இருந்துச்சுன்னா மாமியார் வீட்டாருன்னு அவன் ஜில்லுன்னு அவன் ஒரு மாதிரி எழுந்துருவான். ஜில்லுன்னெலாம் இருக்காது, கொதிக்கும் ரத்தம். ஆக்டிவாக வச்சுருக்காங்க நம்மளை, வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பகைமையெல்லாம் எடுத்து போட்டு இடைவெளி வச்சுக்கிறீங்கன்னா இடைவெளியோடு சொல்லப்படுகிற காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருப்பது. சில சமயத்தில் இருக்கிற உறவை உடைத்து கொண்டு போவார்கள். நம்ம லோத்தை போல. ஏன் ஆபிரகாம் விட்டு போனால்? பணம் வந்துருச்சு, நிறைய பணம் சாரால் மூலியமாக வருது. இப்போது பகிர்ந்து கொடுக்குறார் ஆபிரகாம். வயசாகிடுச்சு, வாலிபன், பிள்ளைகளாக வச்சுருக்கான் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குற. பணம் வந்தோன்னே இவங்க என்ன சொல்ல, நான் தனியாக போகிறேன். இது நடக்குது இல்லையா? அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? கடைசியில் என்ன ஆச்சு உங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு நியாய தீர்ப்பு வந்து தேவன், சுருக்கமாக சொல்கிறேன், லோத்தை பார்த்து சொல்லுகிறார், ஜீவன் தப்ப ஓடு, தடுத்து விட்டு ஓடுனா, அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் சமபூமியில் நடந்து பழக்கினவன், மலை ஏறுவது எனக்கு கூடாத காரியம், அதெல்லாம் என்ன பழக்கமே இல்லாத விஷயத்தில் என்னை நடத்துகிறீரே ஆண்டவரே. யாரை விட அறிவில் பெரியவர்? நம்ம சம்பாஷணம் எப்படி பண்ணுகிறது? அப்படியெல்லாம் ஆண்டவரேனாலே முடிஞ்சிடுச்சு. ஜீவன் தப்ப மலைக்கு ஓடு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் சமபூமியில் நடந்து பழகினவன், பழக்கமில்லாத விஷயத்தை நடத்தாதிரும். தெரிஞ்சவங்ககிட்ட, தெரிஞ்ச பாஷைக்காரன்ட்டு, தெரிஞ்சவன்கிட்ட தான் ஊழியம் பண்ணுவான் சில பேர். நமக்கு ஆரம்பமே டஃப்பு. தெரிஞ்சவங்ககிட்ட கூட பண்ண முடியாது, தெரியாதவங்ககிட்ட சூப்பராக பண்ணுவேன் நான். இல்லை, எனக்கு அது ரொம்ப ஈஸியாக வரும். பில்டப்லாம் இல்லை, இது உண்மை. தெரிஞ்சவனாக்கா அவனுக்கு எல்லாமே தெரியும், அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவான் சீரியஸாக. அவன் வந்து ஊரில் ஒருத்தர் வந்துக்காரன், ஊருக்கு போகிறதுக்குள்ளே வந்து பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும், அது ஒரு ஸ்டைல், இது ஒரு ஸ்டைல்.
ஆனால் செய்கிற ஊழியம் கர்த்தர் யாரத்தில் வைக்கிறவங்க செய்ய வேண்டும். தேவன் அடுத்த இடத்துக்கு போக வேண்டும். அப்படியெல்லாம் ஆண்டவர் என்னாக்கா அப்புறம் அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம ஜனங்களை இழக்க வேண்டியதாகிடும். இதெல்லாம் தேவ ஜனங்க தெரிந்து கொள்ளணும். போன்னு சொன்னால் போனோம், இல்லைன்னா இழப்பு நிச்சயம். அந்த இடத்தை விட்டு சிலரால் கிளம்ப முடியாது. அப்படியெல்லாம் ஆண்டவரே. அப்புறம் மனைவி போச்சு, மாப்பிள்ளை போயிட்டானுங்க, எல்லாம் உப்புத்தூணா போயிடுச்சு. எல்லாம் திரும்பி பார்த்து உப்புத்தூணா இந்தம்மா போயிடுச்சு. சோதம் குமார அழிவில் அவங்க போயிட்டாங்க. மகள்களோடு லோத்து போய் அந்த கெபியில் போய் தங்குகிறார். அங்கே அவருடைய சரீரமே கையாளப்பட்டு விடுகிறது. மதுபான பழக்கம் வர வந்துச்சு நம்ம ஆளுக்கு. பரிசுத்தவானை விட்டு வருகிற பொழுது, பரிசுத்த ஐக்கியத்தை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஐக்கியத்துட்டு போகிற பொழுது அநேக அசுத்தங்கள் உள்ளே வந்துடும். அநேக அசுத்தங்கள் உள்ளே வந்துடும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேக அசுத்தங்கள் உள்ளே வந்துடும். ஜபம் போச்சு, குடும்ப ஜபம் போச்சு, தனி ஜபம் போச்சு, உபவாச ஜபம் போச்சு, காத்திருத்தல் ஜபம் போச்சு, வேத பாடம் போச்சு, குடும்ப ஆலோசனை, குடும்ப ஆசீர்வாத கொடுக்க போச்சு, உபவாச கொடுக்க போச்சு, ஆராதனை போச்சு. அப்புறம் ஈஸ்டருக்கு வர ஆரம்பிப்பேன். குட் ஃப்ரைடே போல் ஈஸ்டருக்காவது போகணும். அப்புறம் ஈஸ்டரும் குட் ஃப்ரைடே போல் சரி கிறிஸ்மஸுக்கு போகலாம். கிறிஸ்மஸுக்கும் போக முடியல, நியூ இயருக்கு போகலாம். கடைசியில் நியூ இயருக்கு சேர்த்துக்குள்ளே ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரன்றான். சரி யூடியூப்பில் பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம், சமூக ஊடகங்களில் பார்த்துக்கலாம். கடைசியில் ஆஸ்பத்திரியில் தான் பாதிரியார் ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். ஆமாம், அவரும் ஆஸ்பத்திரிக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்குள்ளே இவன் பொட்டியில் வைக்கிற ஸ்டேஜுக்கு போய்டும். அப்புறம் 2 பேர் சந்திச்சிக்கவே முடியாத போனவங்களாம் இருக்கான். இது நெசம் ஐயா, இது நெசம். மனுஷன் என்னன்னு தானே. ஆரம்பத்தில் கொஞ்சம் இடம் விட்டிங்கன்னா பிசாசு உள்ளே போந்துருவான். தேவனிடத்தில் பேசுகிறது, அது காயின் காணிக்க கொடுக்கறது. அவர் பேசுறது அவர் ஸ்டைலில் பேசுகிறார். வாங்கி கட்டிக்கன்னு தான் மிச்சம். அப்புறம் தேவன் இறங்குறார், காயினை நினைத்தருள்றார், எல்லாம் செய்கிறார். ஆனாலும் அவன் மீது இருக்கிற சாபம் இன்னும் நிவர்த்தியாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இது லோத்து கடைசியிலே ஜபம் கேட்கப்பட்டதை போல் இருந்தாலும் இவர் இழக்கக்கூடாத கற்பை இழந்து விடுகிறார். இந்த பெண்கள் இடத்துல போனது சொல்ல, எப்போ ஆபிரகாம் விட்டு வந்தாரோ அப்போவே இவருக்கு போச்சு வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அப்போயே வாழ்க்கையில் ஆசீர்வாதம் போச்சா? இப்போது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அடிமைத்தனம் உள்ள வந்துருச்சா? அடிக்ஷன், குட்டி 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 போதை. யார் சரீரத்தை கையாளுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு குட்டி. லோத்து நீதிமான், வேதம் சொல்லுது லோத்து நீதிமான். நீதிமான்னா தான் குடிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய குடிகாரன் சொல்லுவான். அப்புறம் வைன் குடிக்கிறேன், அதில் ஆல்கால் கொஞ்சம் இருக்குது, இந்த இதில் லாகிரி வஸ்துக்கள் ஆல்கால் அதிகமாக இருக்குது, அது போதை இருக்குது, போதை இல்லை, டானிக்கில் ஆல்கால் இல்லையா. குடிகாரங்களுடைய பிரசங்கம் அதெல்லாம். அவன் குடிக்கலையா, இவன் குடிக்கலையா, இவன் குடிக்கலையா, அவன் குடி அடப்பாவி அவனை எதான் குடிச்சு தொலைகிறான், நீ குடிக்காத. உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, அதை கெட்டால் தேவன் கெட்டு போடுவார். பயமுத்தில் வேதம் சொல்கிறேன். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னால் குடிகளை பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட்டு, அது இவன் குடிக்கிறான் அவன் குடிக்கிறான், எவனா குடிச்சின்னு போகிறான், நீ குடிக்காத. இது அப்படி தான் கடைசியில் நாசமாய் போனது தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம். அடுத்தது ஒரு ஜோடி வீட்டிலேருந்தே பேசிட்டு ஒன்று முன்னாடி ஒன்று வருது சபைக்கு, ஒன்று முன்னாடி போகுது, ஒன்று பின்னாடி ஒன்று வருது. அனனியா சப்பீரா ஒன்றாவும் வரல, ஆனால் 2 வீட்டில் பேசிட்டு வந்த மாதிரி. பிசாசுன்னு இருத்தை நிறைத்தது என்ன? தேவ சமூகத்துக்கு வந்தாலும் பிசாசினால் இருதையே நிறைக்கப்படக்கூடும். தேவ சந்நிதியில் வருகிறார்கள் என்றெல்லாம் யாரையும் பரிசுத்தவானாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிசாசு இன்னும் அவனுடைய இருதயத்தை ஆட்கொள்ள செய்யும். தேவ சமூகத்தில் லூசிஃபர் சிங்காசுக்கு ஏறுவன் என்று சொன்னான். தேவ சமூகத்துக்கு வந்து போய்கொன்று ஆதி திருசபையினுடைய அவங்கத்தினால் இந்த அன்னியா சப்பீரால் இந்த தம்பதிகளுடைய இருதயத்தில் அவர்கள் காசு தான், அவர்கள் பணம் தான். ஐயா இவ்வளோ வச்சுருக்கேன், இவ்வளோ கொடுக்க முடியல, எனக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. சகலமார்களுக்குள்ளே பொதுவாக இந்த காலம் அது. அந்த கான்செப்ட் வேணாம் நமக்கு. அப்படியாவது சொல்லியிருக்கலாம், இல்லை நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம், எங்கள் மனசு இது இருக்குது, வீட்டில் கொஞ்சம் வச்சுருக்கோம், இது கொஞ்சம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, இந்த செலவு இருக்குது, அந்த செலவுக்கு சொல்லியிருக்கலாம். இவ்வளோக்கு தான் விட்டுருக்கலான்னா நல்லா. ஆமாம், இந்த ரியல் எஸ்டேட்டில் அதுக்கு மாட்டிக்கிச்சு.
நிலத்தை இவ்வளவு தான் விட்டுருக்கலான்னா ஆமாம் இவ்வளவு தான் விட்டுரும். பிசாசம் இறுதி நிறைக்க பண்ணினது என்ன, நிரம்ப பண்ணினது என்ன, அது சொன்ன மாத்திரத்துலேயே அந்த இடத்துல விழுந்து செத்துடுறாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக 2 பாடி. வர்றப்ப நல்லா ஜாலியாக வந்தான், போகிறப்ப பாடி ஆகிட்டான். சபை இலவசமாக அடக்காராதனை பண்ணுது. யார் இருக்கிறா இது தண்ணி எசப்பிராளுக்கு? சபைக்குள்ளே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகலம் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருந்த மாதிரி தெரில. எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கலெக்ட் பண்ணதை சேகரித்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி தர்ம ஊழியங்கள் அதன் பிறகு ஆரம்பிக்கப்பட்டது. சகலமாக பொதுவாக இருந்ததெல்லாம் விற்று கேஷ் ஆக்கிட்டாங்க. லேண்டு பில்டிங்லாம் விற்று கேஷ் ஆக்கி விதவைகளுக்கும் ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்குன்னு அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்க. அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, அப்பம் பிற்கிறதுலையும் உபதேசம் போதிக்கிறதுலையும் இல்லாமல் நாங்கள் இதெல்லாம் தலையிட மாட்டோம். அதுக்குன்னு ஜனங்களை எழுப்பி ஆசீர்வச்சு அபிஷேகம் பண்ணி அவர்களிடத்தில் கொடுக்குறார்கள். அவர்கள் உண்மையாக அந்த ஊழியத்தை செய்யணும். பேச்சு பாருங்கள், யார் இடத்துல பேசுகிறார்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துல பேசுகிறார்கள். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாம்சம் சுக்குநூறாய் போய் இப்பொழுது ஆவி கிரியை செய்கிறது. அந்த மீன் பிடிக்கிற பேதுரு இல்லை இப்போ அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலர், மூல அப்போஸ்தலர், தலைமை. எப்படி பேசணும்? ஐயா சௌத்ர ஐயான்னு அப்படி இல்லை, உண்மையாக இருக்கணும். தேவ சமூகத்தில் போக்குவரத்துமாக இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. அந்த உண்மைக்கு மாறான காரியம் எதுனா இருந்துச்சுன்னா நம்ம அங்கு காணப்பட முடியாது. ஏதாவது ஒன்று போதகருக்கு முதுகில் பின்னாடி போய் செய்கிறது, அது அவர்களுக்கு எப்படியாவது வெளிப்படுத்திட்டு வர ஆண்டோட அது வேறு விஷயம். ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட மனுஷன் பொய்யனா போயிடுறான் இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறான்ற சமூகத்தை விட்டே எடுத்து போட்டுருவார். சாக மாட்டான், உயிரோடு செத்தவனா காணப்படுவான். புருஷனாக இருந்தால் மனைவிக்கு பிரயோஜனப்பட மாட்டான், மனைவியாக இருந்தால் புருஷனுக்கு பிரயோஜனப்பட மாட்டான், பிள்ளைங்களுக்கு தாய் தப்புனா இருக்க முடியாது. ஒரு எல்லாருக்கும் முள்ளாய் போனேன். சாவெல்லாம் வராது. இதுவே போதாத பனிஷ்மெண்ட்டு. தோல்வி 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 தோல்வி, எது செஞ்சாலும் தோல்வி. ஒன்றும் வாய்க்கலை தான். அவன் நாய் வளர்த்த கதை, பூனை வளர்த்த கதை, புறா வளர்த்த கதை, லவ் பேர்ட்ஸ் வளர்த்த கதை, முயல் வளர்த்த கதை. எல்லா பிராணிகளுக்கும் ஒரு நோய் வந்துடுச்சு. நோசல் கொண்டதே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியாமே. அதாவது வாங்குறப்போ ஒரு பெரிய ஃபார்ம் வச்சு ஒரு பெரிய மில்லியனராக அந்த எண்ணத்தில் தான் வாங்குறது. ஒரு ஜோடி வாங்கி அது அப்படியே 1000 ஜோடியாக மாறணுமா. அவன் பேசுறதுலாம் ஒரு மாதிரி இருக்கும், கேட்குறவன் அடிக்கிற போல் இருக்கும். அந்த நாய்க்கு ஞானம் இருந்துச்சுன்னா எகிரி கடிச்சிட்டோம் அந்த மாதிரி பேசுவான். அந்த நாய் எங்கே கிராஸ் பண்ணி அதில் ஒரு காசு வரும், அது குட்டி போட்டுச்சுன்னா அதில் ஒரு காசு வரும், அது கடைசியில் ரோட் நாய். எல்லாம் தோல்விக்குன்னே பிறந்துக்குது பூமியில். இப்போ கேட்குறவன் இந்த ஸ்டோரிலாம் கேட்குறவன் எப்படி இருப்பான்? வீட்டில் இருக்கிறவன் எவ்வளோ டென்ஷன் ஆகும் இவன் பண்ணுறதுனால. தாய் தப்பேன் படிக்காமல் நாய் பின்னாடி சுற்றின்னு இருக்கிற நாயேன்னு சொல்லி அவனை எவ்வளோ சாடுவாங்க. இவனுக்கு போடுறதே தண்டை சோறு, இவன் நாய்க்கு வேறு போடணுமானுவான் அப்பன். அது மாதிரி எவ்வளோ ஒரு எல்லாருக்கும் ஒரு துன்பத்தை கொடுக்குற ஒரு பிள்ளையாக வளரும். பிள்ளைன்னா அப்படி அப்போ இதே மாதிரி அப்போ வருஷம் பார்த்துக்குங்க. இது பிகினிங். இது 15 வயசு 16 வயசில் சேர்த்து இதெல்லாம். அப்போ ஒரு 50 வயசில் செஞ்சால் நான் எப்படி இருக்கும்? அவன் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்ச்சர் கொடுப்பான் வீட்டில் இருக்கிற மனைவிக்கு. ஆழம் தெரியாத சில தொழிலில் போய் மாட்டிக்கிறது, சில முதலீடுகளில் போய் மாட்டிக்கிறது, சில கடனில் போய் மாட்டிக்கிறது, பெரிய பெரிய திட்டங்களோடு உள்ளே போவாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லை, இருக்கிறது சாப்பாட்டுக்கே பிரச்சனை வந்துடும். இப்படியெல்லாம் போய் குடும்பங்கள் நாசமாகி போகிறதுக்கான காரணம் இதெல்லாம் கொஞ்சம் மனதில் வைத்துக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் ஒன்றுமே இல்லாத வந்தவர்களெல்லாம் தேவ சமூகத்தில் முதல்ல பெறுகிற ஞானம். காணிக்கை கொடுங்க, தசவாங்க கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் உண்மை, அது எத்தனையோ உண்மை. ஆனால் உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு இருந்தால் தானே கொடுப்பீங்க. எப்படி வரும்? வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யம் கனமும் ஒரு சமூகத்திலேருந்து வருகிறது. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம் தாவீது சொல்கிறார். தாவீதோடைய மனப்பக்குவம் என்ன? அந்த மனப்பக்குவம் இருந்தால்தான் காணிக்கையே செலுத்த முடியும். சிலரால் செலுத்தவே முடியாது. செலுத்துகிறவனை கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்து செலுத்த வைக்கிறார். ஏன் அப்போல்லாம் செலுத்தலை, ஏன் இப்போ செலுத்துறீங்க? இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா கண்ணு? இப்போ தான் ஊட்டியம் ஒன்று இருக்குதுன்னு தெரியுதா? அது இல்லை விஷயம். அப்போது உன்னால் செலுத்த முடியல.
ஏன்னா அப்போ நீங்கள் கிருபையில் குறைந்து காணப்பட்டீங்க. இப்போ கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கார், இப்போ கொடுக்க முடியுது. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கார். ஆலயத்துக்கு விரைந்தோடி வந்து செலுத்துகிறீர்கள். உடனே அது ஆலயத்துக்கு வரத்துக்குள்ளே காலி ஆகிடும்ட்டு பயந்து ஜிபே பண்ணுறீங்க. உண்மை இல்லையா? அதெல்லாம் ஏன் இப்பொழுது அது நடக்கிறது என்றால், இப்பொழுது நீங்கள் சந்திக்கப்பட்டிருக்கீர்கள். ஏன் மாதம் செலுத்தணுமானால், மாதம் இல்லை, விசுவாசி இடத்துல பணம் வருகிற பொழுதெல்லாம் செலுத்துவான். வருஷம் இல்லை, வாரம் செலுத்துவான். தினைக்கும் செலுத்துவான். அந்த வந்த உடனே அது முதல் வேலையை வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஐயா கொடுக்கிற பொழுது என்ன வார்த்தை வருகிறது? இந்த சின்ன காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த காணிக்கை அனுப்பிச்சிருக்கேன். த டோன், த டியூன், த வாய்ஸ் எல்லாம் கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் செலுத்துகிறது அத்தனையும் உங்கள் காணிக்கை மட்டும் இல்லை, உங்கள் பணிவை, தாழ்மை, பரிசுத்தம், அன்பு, விசுவாசம், நல்லொழுக்கம் எல்லாத்தையும் சேர்த்து செலுத்துகிறீர்கள். அதுதான் சொல்ல வருது. இதில் எதுனா ஒன்று கம்மியாச்சுனாக்கா வராது, காணிக்கை வராது உங்கள்கிட்ட. கர்த்தர் பார்ப்பார், அதை நிறுத்திடுவார். உங்களால் கொடுக்கவே முடியாது. கேள்வி கேட்குறவன் கேள்வியாக நினச்சி இன்னும் எவ்வளோ நாள் நம்ம இப்படி கொடுக்கணும், எதுக்கு நம்ம கொடுக்கணும், இதெல்லாம் வேணாம். ஐயா உங்கள் காணிக்கே வேணாம், நீ வேணாம். இப்போ நான் பாஸ்டராக சொல்ல, கர்த்தர் அதை அப்படியே நகர்த்தி கொண்டு போவார். அந்த ஆத்மாவும் கொஞ்ச நாள் வராது. அது ஒரு மாதிரி போயிடும். சிலது இருக்கும், தூரத்துலேருந்து விதைக்கும், அதை அப்படியே கையை பிடித்து கொண்டு வந்துடுவார் கர்த்தர். உள்ள தூரத்துலேருந்து விதைக்கும், ஆனால் கையை பிடிச்சி கர்த்தர் கொண்டு வருவார். இனி நீ தூரமாக இல்லை, நீ கெட்டவா. விதைக்கிறதுனால இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறதுனா வேண்டும் என்ற வேலை வந்திருக்கிறது. உன்னை விதைக்க செய்தேன், நீ அறுக்க போகிறாய். நீ கண்ணீரோடு விதைத்த கம்பீரத்தோடு அறுக்க போகிறாய். அதுக்கப்புறம் தேவசமத்தில் வந்தோடனே அவன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வருகிறது. எல்லாம் ஒரு தூசி தட்டினப்பா ஒரு பொருள் மாதிரி ஆகிடுவான். அதுக்கப்புறம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவன் புது ஆலயமாய் மாறுகிறான். அதில் தடுமாற்றம், அதில் பின்மாற்றம், அதில் ஏமாற்றம், எவ்வளோ மாற்றங்களுக்குள்ளே இந்த மாற்றங்களும் இருக்கும். ஒரு பின்மாற்றம் இருக்கும், ஒரு ஏமாற்றம் இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும். இதெல்லாம் தாங்கி தட்டி எடுத்து கொண்டு போகிறது தான் மெய்ப்பனுடைய வேலை. அதான் மெய்ப்பனுடைய கோல். இப்போ பேச்சு மெய்ப்பனிடத்தில் பேசுகிற பொழுதும், கர்த்தரிடத்தில் பேசுகிற பொழுதும், கர்த்தரிடத்தில் நீங்கள் பேசுகிறதும் எல்லாம் பார்த்து கொஞ்சம் நடந்து கொள்ளும். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, அப்படியே மரியாள் பயந்தா. இந்த குறை இருக்கிறவெல்லாம் நிறைவாக்கி கொள்கிறவருக்கு தான் பேச தெரிஞ்சிச்சு சுவிசேஷ புஸ்தகம். அதுக்கு மேலே பேச வாய் வரல. போதும், அது வரைக்கும் என் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறது, என் குறை நிறைவானது, அதோடு அவ்வளோதான். இயேசுக்கு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. இது திரளான ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. போனையா ஏதோ செஞ்சார், அவ்வளோதான். அப்புறம் இயேசு அவ்வளோதான், தெரியாது. அப்படின்னா ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதெல்லாம் செஞ்சார். அவரை பின்தொடர்ந்து போகிறதெல்லாம் கொஞ்சம் பேர். அந்த 120 பேர் மட்டும்தான் உண்மையான சபையாராய் காணப்பட்டார்கள். எல்லா நெருக்கத்திலையும் வந்து தேவ சமூகத்திலே காணப்பட்டார்கள். மற்றது எல்லாம் திரளான ஜனங்கள் வந்ததெல்லாம் காணாமல் போச்சு. காணாமல் போனால் இயேசு ஊழியம் சரியாக செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இயேசு காணிக்கை கேட்டார்னு எல்லாம் போயிட்டாங்களா? இல்லை அவ்வளோதான் இயேசுக்கு எதிரான சபையில் போயிட்டாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கும் இயேசுக்கும். இந்த 120 பேர் வந்தாங்களே, அதுதான் ஆதி திருச்சபை. 12 1 தூக்கு போட்டு செத்துச்சு, மிச்சம் 11. அப்புறம் பேலன்ஸ் 120 எவ்வளோ வரும்? 109. இந்த 11 சேர்த்துக்கிட்டிங்களா? 120 பேர், 109 விசுவாசிகள், 11 சீசர்கள். அந்த 109லேயே மரியாதை இருக்கிறாங்களா, மார்த்தாள் இருக்கிறாங்களா, யார் இருக்கிறாங்களான்னு தெரியாது. 109க்குள்ளே என்ன இருக்கும், இருக்கலாம், எல்லாமையும் போகலாம். ஆனால் அந்த 11 இங்கே இருந்துச்சு. 120 பேர் கொண்டு தான் இந்த சபை. ஆனால் திரளான ஜனங்கள் வந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவையும் அவர் சீடனையும் சாப்பிட விடாமல் பண்ணானுங்க, தூங்க விடாமல் பண்ணானுங்க, அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க. ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. இதுதான் சபை. 120 வந்து ஆரம்பிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த இரவு வேலையிலே சம்பாஷணை கொடுத்து எச்சரிக்கையாக இருங்க. போய் ஏதாவது ஃபோனுங்கன்னு பண்ணி தொலைச்சி மாட்டிக்காதீங்க. மனுஷங்கிட்ட பேசுறது கூட எதுலையாவது போய் மாட்டி நேரம் காலம் இல்லாமல் ஃபோன் பண்ணி எதை மெசேஜ் பண்ணி, ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்டு ஆல் திஸ் நான்சென்ஸ் அண்ட் மேக் யர் லைஃப் அன்கம்ஃபர்டபுள். இட்ஸ் அ ட்ராப் ஃபார் யூ. சில கால் வரணும் ஒரு மாதிரி இருக்கும், கிக்காக இருக்கும் அவனுக்கு, அது ஒரு போதை.
அந்த தொண்டை, அந்த இனிமை, அந்த பேச்சு, ஆண் பெண் சேர்த்து சொல்கிறேன். எதுலையாவது பார்த்தேன், அதில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இதில் பார்த்தேன். நீ எங்கே இருக்கிற? ஃபேஸ்புக்கில் இருக்கிறியா? நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். ஃபேஸ்புக் போகிறது தப்புன்னு சொல்லலை, தட்ஸ் கனெக்டிங் பீப்புள். பட் யார் கூட கனெக்ட் ஆகிற பார்த்துக்க ஐயா. சமூக உடவைகள்லாம் என்ன, இழந்து போனது தேட ஒரு ரட்சிக்கம் தான். இருக்கிறத இழந்துடக்கூடாது. நீங்கள் வருகிற தகவலாக பாருங்கள், ஆனால் எதிரையும் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. சம்பாஷணை நல்லொழுக்கத்தை, ஆகாத சம்பாஷணை ஒழுக்கத்தை கெடுக்கும். சம்பாஷணை தேவனோடு எப்படி இருக்க வேண்டும், வீட்டில் இருக்க பெரியவர்களோடு எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல, தாய் தகப்பன் இடத்துல, பிள்ளைகள் இடத்துல தாய் தகப்பன், வீட்டில் யார் மேலேயாவது எரிந்து விழத்தக்கதான சூழ்நிலை உருவாக்கப்படுகிறதா? வயசானவர்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் அதெல்லாம் அஸ்திபார கற்கள், அது மேலெல்லாம் நீங்கள் காலை வச்சு மேலே வரணும். ஜனங்க மேலே சொல்ல, இந்த தருணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட சம்பாஷணை நல்ல விதமாக எடுத்து இனிமையாக பேசி அவர்களிடத்தில் கோவப்படுறது. அவங்க எரிச்சல் ஊட்டுவாங்க, கோபம் மூட்டுவாங்க வயோதிகர்கள். ஆனால் நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் இனிமையாக பேசி தனிமையை மாற்றி கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் உற்சாகமாக கொண்டு போகணும். வீட்லேயும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நிறைய பேர் பேசி 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 வாழ்க்கையை தொலைச்சவங்க உண்டு. இச்சை அதெல்லாம் சொல்ல, துச்சமாக பேசுகிறது. ஆள் இருக்கிறப்போ, துணைகள் இருக்கிறப்ப தெரியாது, பிள்ளைகள் இருக்கிறப்ப தெரியாது, உறவுகள் இருக்கிறப்ப தெரியாது. வீட்டில் சொல்கிறேன், ஏதாவது பேசி அவங்க மனசை புண்படுத்தி, அவங்க புண்படுறாங்கன்னு கூட இல்லை, இவன் கருத்தை வெளிப்படுத்துகிறான். கேட்டால் நான் ஓப்பன் ஆர்ட்டுன்னுவான். மூடன் ரகசியங்களை உள்ளறி திரிகிறான். இந்த கோபம் உங்களை அழித்து போட்டுரும். கோபம் உறவுகளை அழித்து போட்டுரும். வேணாம். கோபப்படுறது படலாம், அந்த ஒரு வேறு மாதிரி பண்ணணும். தேவாலயத்துக்கு ஒரு பங்கம் வருகிறதுன்னு இயேசு கோவப்பட்டு சாட்டை எடுத்து எல்லாரையும் வெளுத்து கட்டிட்டார். கர்த்தர் அடித்தார், எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. பட் மனசிலாகிய நமக்கு அது அருளப்பட்டிருக்குதான்னு பார்த்தா இல்லை. கோபம் கொள்ளாதிருங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபத்தில் எடுக்கிற தீர்மானம், போகிறேன், டைவர்ஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு ஒரு நோட்டீஸ் விட்டு வாழ்க்கையை கற்றுக்கணுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட்டு பயமுறுத்தத்துக்கு பண்ண போய் கட்சியில் ஒரு பெரிய பீதியோடு திரும்பி வந்தவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் தேவ சமூகத்தில் வர்றவனும் செய்கிறான், ஜெபிக்கிறவனும் செய்கிறான், தீர்க்கதரிசனம் உரைக்கிறவனும் செய்கிறான், ஊழியர் செய்கிறவனும் செய்கிறான். அப்போ எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? கோபத்தில் இல்லை ஆண்டவர். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இழந்த பட்டணங்களுக்கு சமம் என்று வேதம் சொல்கிறது. உங்களை காத்துக்கொள்ள தெரியணும். யூ மஸ்ட் ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் யுவர் எமோஷன்ஸ். கோபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், பிரியமாக இருக்கட்டும், வெறுப்பாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், சுகவீனமாக இருக்கட்டும், சுகத்தை எதிர்பார்க்கிறதா இருக்கட்டும், அந்த கட்டுப்பாடு இல்லாதனால்தான் லவ் பண்ணுறேன், ஜெவ் பண்ணுறேன், கள்ளக்காதல், நொல்ல காதல், அந்த காதல், இந்த காதல்லாம் வருது. அது ஒரு கட்டுப்பாடு இல்லை. அதே மாதிரி வெட்டுறேன், குத்துறேன், இப்படி போனால் இந்த ட்ராக்கு வெட்டுறேன், குத்துறேன், கிழிக்கிறேன், நான் ரத்தத்தை பார்க்காத வைக்க மாட்டேன் கத்தியன்றது சும்மா வாயிலையாவது. ஏதோ ஒன்று மற்றொன்று தாக்குற அளவுக்கு மனம் யோசிக்குது. அப்படி இல்லைன்னா நான் அப்படியே சரண்டரு, அப்படியே 100% சரண்டரு. இச்சை 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 இச்சை, அன்பு காட்டுறேன், அன்பு இல்லை, ஆறுதல் இல்லை, ஒன்றும் இல்லை. இச்சை மேற்கொள்ள முடியல. தனிமை, எனக்கு இது அது ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நாகரிகமான வார்த்தையை போட்டுட்டு அவன் இச்சையை நிறைவேற்றி கொள்கிறான். இல்லாவிட்டால் இங்கே இது ஒரு துன்மார்க்கத்தை நிறைவேற்றி கொள்கிறான். துன்மார்க்கம், இச்சை, இதெல்லாம் உணர்ச்சிகளுக்குள்ளே வருகிறது, உணர்வுகளுக்குள்ளே வருகிறது. நிதானிக்க தெரியாதா? அன்பு சகலத்தையும் தாங்கும். நான் அன்பாக இருக்கிறேன், தாங்க மாட்டேயே, நம்ப மாட்டேறியே, சந்தேகம் வருது இல்லையா மனைவி மேலே? அன்பு சகலத்தையும் தாங்கணும் இல்லையா? தாங்கலை. சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். இங்கே தாங்காது, விசுவாசிக்காது, நம்பாது. அப்புறம் கேட்டால் நான் லவ் பண்ணுறேன்னுவான். இது 3 இருக்கிறது தானே லவ்னு வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13. இதனால தான் இதெல்லாம் பேர் அப்படியெல்லாம் வைப்பான். இந்த சமையல் கூட சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பேர்லாம் நல்லாயிருக்கும். சுவையெல்லாம் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ சாம்பார்னுவா ரசம் மாதிரி இருக்கும். அதனால் சிலர் ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துன்னு வாங்க, பேர் சாப்பிட்டு பார்த்து வச்சுக்கலான்றது. பேரெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். நவரத்ன குழம்பு, பேரெல்லாம் பாருங்கள், நவரத்ன குழம்பு, 9 விதமான காய்கறி இருக்கும்.
அதில் பச்சை மிளகா ஒண்டி தான் இருக்கும். பேர் பார்த்தா நவரத்ன குழம்பு. எங்கடா அந்த காய்கறிலாம் எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டேன்னுவோம். ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டு போவாங்க அவங்க வீட்டில், காய்கறி இல்லை சும்மா ஒரு மொட்டை ரசம் வச்சேன் ஆனால் அது பேர் மொட்டை ரசம். இவன் சொல்லுவான் நவரத்ன குழம்புன்னுவான். அது சொல்லுவாங்க, அம்மா சொல்லும் மொட்டை ரசம்னு. ரசம் வந்து சாதமாக வச்சுருக்காங்க, புளியை வச்சு மிளகா வச்சு வச்சுருக்காங்க, தக்காளி கூட போடலன்னு அர்த்தம். இவன் சொல்கிறதெல்லாம் கிராண்டாக இருக்கும். நவரத்ன குழம்புன்னுவான், செட்டு தோசைன்னுவான், கெட்டி சட்னின்னுவான். இது ஒரு மாதிரி பேர் வைக்கிறதுல நம்ம ஆட்களில் மிஞ்சி யாரும் இல்லை. நிலமுறை பார்த்திங்கன்னாங்க நடைமுறையில் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பிரியாணின்னுவான், உள்ள தோண்டி பார்த்தா கூட ஒரு கறி இருக்காது. இன்னொருத்த வருவான் குஸ்கான்வான், அது பார்த்தா சாம்பார் சாதமாக இருக்கும். அப்புறம் பேக்கெட் மாறிடுச்சுன்னுவான். இது நிறைய பார்த்துக்கொண்டே போகலாம். பேர் பிரம்மாண்டமாக இருக்கும். பேரெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஜப ஊழியத்தில் பேர் யாராவது சிம்பிளாக வச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு விசுவாசத்தோடு பிரமிக்கத்தக்கதான மிஷினரிங்க பேர் வைப்பாங்க. எல்லா பரிசுத்தமான பேர் தான் இருக்கும். எதிர்மறையான ஜீவனம் செய்வான். அதுக்கப்புறம் தான் அவனே திருந்தி ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ கர்த்தர் பேரை தர ஆரம்பிக்கிறார். ஜெபிச்சு பேரை கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து அது வழி நடத்துகிற பொழுது கர்த்தரால் அந்நிய தேசத்தையே கொண்டு போயிடுறார். ஏன் நான் சொல்கிறேன்னா, சம்பாஷணையில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கர்த்தரிடத்தில் பேசுகிறதும் தேவ ஆவியை பெற்றெடுத்து பேசுகிறதும் குடும்ப அங்கத்திற்கு பேசுகிறதும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. குடும்பம் ஒஞ்ச பிறகுலாம் ஜெபம் பண்ணுறது எல்லாம் வேணாம். நீங்கள் பண்ணுற ஜெபம் குடும்பத்துக்குள்ளே உடையாது இருக்கணும்னாக்கா நம்மளுடைய உள்ளங்கள் மற்றவர்களுடைய உள்ளங்கள் உடைக்கத்தக்கதான உதடுகளிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. அது உண்மையான ஜெபம். தேவனுங்களோடு இருக்கிறார். இஷ்டத்துக்கு வார்த்தைகளை வீசி அள்ளிட்டு அதன் பிறகு ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ளீஸ், கர்த்தர் எச்சரிக்கிறார். உதடுகளை காத்துக்கொள்ளாத மனுஷன் உடமை உங்களுடைய குடும்பம் எல்லாம் சிதறி போகும். யாரும் மந்திரம் பண்ண வேண்டியதே இல்லை, என் வாயே போதும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சொன்ன ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைகளை முன்மறுத்துக்கும். இயேசு ரத்தளிக்கிறோம். ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளை நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபாரி மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம்ம நேரோடு குடும்பம் சதாக்காலம் சில பரிசுத்தவான்கள் கூட இருப்பதாக. நன்றி, வணக்கம். ஆமென், ஆமென். வியாழக்கிழமை நமக்கு